வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஓஷன் 11, 12, 13 இந்த 3 படத்தோட ரிவ்யூ ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோடலாம் ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓஷன் 11ஓட ஒன்லைன் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கேஷினோ வந்துட்டு இருக்கிற அமௌண்ட்டை கொள்ளடிக்க போகிறாங்க. இவங்க எப்படி கொள்ளடிச்சாங்க, அதுக்கான பிளானிங் எக்ஸிக்யூஷன் என்ன, அட்லாஸ்ட் எப்படி தான் தப்பிச்சாங்கிறது தான் இந்த ஓஷன் 11ஓட கதையாக இருந்தது. இதோட தொடர்ச்சி தான் ஓஷன் 12, ஓஷன் 13. திருநவன் ஒரு இடத்துல வந்துட்டு மாட்டிப்பான். அவன் இப்போ வட்டி முதலமாக அந்த காசு கேட்கறதுனால திரும்ப வேற ஒரு இடத்துல திருடலாம்னு பிளான் பண்ணுறாங்க. இதே தான் ஓஷன் 13 நடக்க போது. இவங்க எல்லாம் பிளான் பண்ணி ஒரு இடத்துல ஐஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சக்ஸஸ் வச்சா இல்லையாங்கிறது தான். ஸோ இவங்க எல்லாருமே ஒரே டீம். இதே தான் வந்துட்டு கண்டினியூ ஆக போது. புதுசாக சில கேரக்டர்ஸுங்கிறது வந்துட்டு ஆட் ஆகும். இந்த 3 இதுலையுமே வந்துட்டு இவங்களோட ஐடியா எப்படி வந்துட்டு இவங்க திருட போகிறாங்க, என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் 3 படத்தோட ஒரு கதையை வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. இதில் வரக்கூடிய கேங்கில் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தருமே யூனிக்கான கேரக்டருக்கு வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. முக்கியமாக நம்ம ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரியே தான் பார்ட் 1 சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 2, 3 எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு ரொம்ப சுமாரான பாகங்களாக அமையும். அதே மாதிரி தான் இந்த ஓஷன் 11, 12, 13 அமைஞ்சிருந்தது. ஓஷன் 11 ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருந்தது. அந்த எக்ஸிக்யூஷன் லெவலே வந்துட்டு அவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கான பிளானிங் கேஷினோவில் வந்துட்டு அந்த பணம் எங்கே இருக்கும், அந்த வால்ட் எப்படி திறக்கிறது, என்னென்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்து வந்துட்டு அப்படின்ட்டு ரொம்ப அழகான ஒரு ஸ்கெட்ச் வச்சு போட்டிருந்தாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டுங்கிறது டாப் நாச். அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. சத்தியமாக வந்துட்டு அதை யோசிக்கவே முடியல. எப்படா இவனுங்க இவ்வளோ படத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இருந்ததுனால அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி வந்துட்டு முடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு பிளானிங் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த பாகங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்து பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அடுத்த 2 பாகங்கள் வந்துட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நீங்கள் இந்த ஓஷன் 11, 12, 13 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பார்ட் இது. நீங்கள் இந்த படம் வந்துட்டு பார்க்கலைன்னா தாராளமாக ஓஷனில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.